கேமரா ஆஃப் பண்ணுங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கு பேர் தான் ஈகோ. இன்னும் இது ஒரு கண்டென்ட்டா, இதெல்லாம் ஒரு டாபிக். நான் பேசுகிறேன், நீ வந்து ஃபேக் ஐடியிலேருந்து பேசுகிற, எனக்கு தைரியமாக கேமரா முன்னாடி பேச முடியுது, உனக்கு பேசுறது வக்கு கூட இல்லை. அது வந்து பாடி ஷேமிங். உன் லைஃப்பில் நீ வந்து ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை அவன் வேறு சைடில் செய்யக்கூடாது. ரொம்ப சஃபர் ஆகுறேன். எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னா கேமரா ஆன் ஆயிருக்கா? இல்லை கேமரா ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணுங்க. சொல்லிட்டே இருக்கேன். இல்லை நான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது, அப்புறமா சொல்கிறேன். நான் கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்கண்ணா. என்னாச்சு? இல்லை சொல்கிறேன். நான் எனக்கு கொஞ்சம் ஒரு மூடு சரியில்லைண்ணா. நான் சொல்கிறேன். ஆஃப் பண்ணுங்க. மூடு சரியில்லை அப்புறம் எதுக்கு வந்த உட்காந்துட்டு இருக்க? இல்லை சொல்கிறேன். ஆஃப் பண்ணுங்கண்ணா. ஆஃப் பண்ணுங்க. சரி கேமரா ஆஃப் பண்ணுறா. என்னாச்சு? இல்லை எனக்கு இன்னைக்கு மூடே இல்லைண்ணா எனக்கு வீடியோ எடுக்க. ஏன் அப்போ எதுக்கு வந்தேன். இது இவ்வளோ நாளாக வந்ததுக்கு தான் ஒரு மூடே போயிடுச்சு எனக்கு. இவ்வளோ நாளாக வந்ததுக்கு மூடு போயிடுச்சா? ஆமாம், எனக்கு அப்படி வந்த கமெண்ட் அப்படி. அப்படின்னா ஆச்சு? அப்படின்னா பிரச்சனை ஆச்சு? என்ன கமெண்ட்டு? 10 பேர் நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 பேர் ஏதாவது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா கூட அந்த டேவே ஸ்பாயில் ஆகுது. என்னன்னா நீ இன்னும் இது ஒரு கண்டென்ட்டா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க நீ ரொம்ப லீனாக இருக்க, நீ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க அப்படின்றாங்க. எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் 2 1 பார்த்துட்டாலே 10 நல்ல கமெண்ட்ஸ் வந்தால் கூட எனக்கு அந்த டேவே ஸ்பாயில் ஆகிடுது. நெகட்டிவ் கமெண்ட்னால சோஷியல் மீடியா விட்டே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப சஃபர் ஆகுறேன் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால. ஸோ எனக்கு அதனால இப்போ கூட என்னால் அதுவே ஓடிட்டுருக்கு மைண்டில். ஸோ வீடியோ எடுக்கணுமா, இந்த வீடியோவில் என்னென்னா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னா, யாரோ போட்ட ஒரு கமெண்ட்டு உன் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடுச்சு. யாரோ ஒரு பர்சன், அது யாருன்னு கூட உனக்கு தெரியாது. கரெக்டா? சரி, உன் லைஃப்பில் நீ வந்து ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை ரைட்டாக இருக்கணுமா? ஹாப்பியாக இருக்கணும். எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணுமா? ஆமாம். சரி, எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னா அப்போ அவன் போட்ட கமெண்ட்டுக்கு நீ ஏன் ரியாக்ட் பண்ணுற? ஏன்னா அவன் போட்ட கமெண்ட் வந்து எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஹர்ட் ஆகிற மாதிரி அவன் பேசியிருந்தான். ஸோ நான் சேட் ஆகிட்டேன். ஏன் எப்பயுமே உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியலன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செயலை செஞ்சாலுமே நம்ம எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ணிடுறோம், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். ஏன் ரியாக்ட் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம ஈகோ. ஓகே, நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். புரியுதா? உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஓகேவா? அதுதான் ப்ராப்ளம். என்ன ஸ்ட்ராட்டஜி? சின்ன பொண்ணுகிட்டலாம் ஸ்ட்ராட்டஜி சொன்னால் மறந்துடுவேன். சரி, உங்ககிட்ட பர்ஸ் இருக்கா? இருக்கே. காயின் இருக்கா? இருக்கு. ஒரு காயினை கொடு. ஓகே, சரி. இந்த காயினுக்கு வந்து 2 சைடு இருக்கா? ஒன்று வந்து ஹெட்ஸு, இன்னொன்று வந்து டெய்ல்ஸு. 2 சைடு இருக்கு. இந்த காயினையே நீ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த டெய்ல் சைடுன்னு வச்சுக்கோயேன். இட்ஸ் நாட் அபவுட் மீ. ஓகே, இந்த சைடு திருப்பினா ஹெட்டு. மேபி இட்ஸ் அபவுட் மீ எப்படின்னு வச்சுக்கோ. இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் மீ. காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி. ஸோ ஒன்று இது என்னை பற்றி இல்லை இது என்னை பற்றி தான். ரொம்ப சிம்பிள். இது ஞாபகம் வச்சுக்கிறியா? இந்த 2 விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் லைஃப்பில் நீ பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமே வராது. நீ ஹாப்பியாக இருக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் மீன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் எடுத்துப்போம். உன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் என்ன ஒருத்தர் சொன்னார்? உன் கண்டென்ட் போரிங்காக இருக்குன்ட்டு. அப்போது அவர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நீ கொடுக்குறது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டு. ஸோ அப்போ இங்கே என்ன ப்ராப்ளம்னா ஆடியன்ஸ் மிஸ்மேட்ச். அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் வேணும்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலை போய் பார்க்கணும். அப்போ அது உன் ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் யூ. ஸோ அது உன்னை பற்றி இல்லை, கான்டென்ட் பற்றி, ஆடியன்ஸை பற்றி, டார்கெட் ஆடியன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நீ வரி பண்ண தேவையில்லை. ஆனால் 2வது ஒரு கமெண்ட் சொன்னது என்னது? நீ ஸ்லிம்மாக இருக்க. கரெக்டா? கரெக்ட். அப்போ அந்த கமெண்ட்டு உன்னை பற்றி தான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு பார்ட்டு இதெல்லாம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன்? ஹார்ட் தானே, மனசு தானே கஷ்டப்படும். மனசு கஷ்டப்படுது, மனசா ஃபீல் பண்ண வைக்குது. அவங்க சொன்ன வார்த்தைனால மனசு கஷ்டப்படுது. மனசு கஷ்டப்படுது, ஆனால் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறது நம்ம மனசு கிடையாது, நம்மளோட ஈகோ. ஏன்னு பார்த்தோன்னா, நம்ம ஈகோவுக்கு வந்து எப்பயுமே அடுத்தவங்க வந்து நம்மளை கன்சிடர் பண்ணணும். யாருமே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்க நம்மளை அக்னாலேஜ் பண்ணணும். நான் வீடியோ போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இல்லைன்னு யாரும் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது.
இப்போ நான் வந்து ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன்னா அவங்க ஃபஸ்ட்டு என் பிரச்சனையை கன்சிடர் பண்ணி அவங்க கேட்கணும், அவங்க வேற சைடில் செய்யக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறது யாருன்னு பார்த்தா நமக்குள்ளே இருக்க ஈகோ. ஸோ நம்ம ஈகோவை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியணும். சரி, நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உனக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட என்னைக்காச்சும் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கா? பெரிய பிரச்சனைனா ஒரு 4-5 நாள் வந்து நீ பேசாமல் நீ ரொம்ப அவஸ்தைப்பட்ட மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? எனக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. எப்படின்னா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட திடீர்னு என்கிட்ட அவள் பேசாமல் போயிட்டா. ஒரு 4 days கிட்ட அவள் பேசாமல் இருந்தா. அந்த 4 days-ம் வந்துட்டு நான் ரொம்ப சஃபர் ஆனேன். அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஏன் அவள் நம்மகிட்ட பேச மாட்டேன், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த 4 days-ஆக. அவள் சுத்தமாக என்கிட்ட வந்து பேசவே இல்லை. அதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல, பேசாமல் இருக்க முடியல. ஸோ 5th day நான் போய் பேசிட்டேன். அப்போ அந்த 4 days-ம் வந்துட்டு நம்ம மேலே தான் தப்பு, நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சஃபர் ஆகியிருக்கேன். ஏன் நீ வந்து ஃபர்ஸ்ட் டேவே போய் பேசல? ஏன் 4 நாள் 5 நாள் கழிச்சு போய் பேசின? ஏன்னா அவங்க வந்து பேசல, நான் பேசல. ஓகே, அவங்க வந்து பேசலன்னா இப்போ நீ ஃபைனலாக போய் பேசினல, ஏன் இதை நீ முன்னாடி நாளே போய் பேசியிருக்கூடாது, ஃபர்ஸ்ட் நாளே போய் பேசியிருக்கூடாது? ஏன் 5 நாள் எடுத்துக்கிட்ட? ஏன்னா அந்த இடத்துல யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியல. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், நம்ம மேலே தப்பு இருக்கா இல்லை அவங்க மேலே தப்பு இருக்கா, எதனால் அவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க லாஸ்ட் வரையும் வந்து என்கிட்ட பேசவே இல்லை. ஸோ நம்ம மேலே தப்பு இருக்கு போல் அப்படின்ட்டு நான் போய் 5th day பேச போனேன். ஸோ நீ 5th day போய் பேசினதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சிச்சா யார் மேலே தப்புன்ட்டு? யார் மேலே தப்பு? அவன் மேலேயும் தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இல்லை. அவளுக்கு வந்து பர்சனலாக ஏதோ ஒரு இஷ்யூ, அதனால அவன் என்கிட்ட பேசாமல் இருந்திருக்கா கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறமா நாங்கள் நார்மல் ஆகிட்டோம். அப்போது இந்த ப்ராப்ளத்துலேருந்து என்ன தெரியுது? நீ வந்து போய் பேசலை, நீ 4 நாளாக அசியூம் பண்ணிட்டு இருக்க, 5வது நாள் பொறுக்க முடியாமல் நீ போய் பேசிகிட்டு இருக்க. கரெக்டா? கரெக்ட். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்னன்னா அசம்ஷன். ஸோ தப்பு ஏன் மேலேயா அவ மேலேயான்றத வந்து போய் கேட்டு தெரிஞ்சிக்கல. கேட்டு தெரிஞ்ச பேர் தான் தெரியுது தப்பு உன் மேலேயும் இல்லை அவன் மேலேயும் இல்லை, நீ அசியூம் பண்ணியிருக்க. ஸோ அசம்ஷன்றது வந்து ஒரு எனிமி மாதிரி, கம்யூனிகேஷன்றது வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. நீ 4 நாள் 5 நாள் அசியூம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீ ஃபஸ்ட்டு நாளே போய் அவகிட்ட கேட்டுருந்தான்னு வச்சுக்கோயேன், அந்த ப்ராப்ளத்தோட விஷயத்த வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்ப. இவ்வளோ நாள் நீ வந்து உனக்குள்ளேயே அந்த மைண்டு ப்ரெஷரை வச்சுக்கிட்டு டென்ஷனை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இப்போ நீ அசியூம் பண்ண பார்த்தியா, அதுக்கு காரணம் நீ தான் ரைட்டு நீ நினச்சதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ நாம் ரைட்டுன்னு நினைக்கிறதே வந்து ஒரு ஈகோ தான். ஓகேவா? அண்ணா, எனக்கு ஈகோ கிடையாது. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் ஈகோ காமிச்சது கிடையாது. என் லைஃப்பில் ஈகோவே கிடையாது. நான் எல்லாருக்கிட்டையும் பாசமாக தான் இருப்பேன், சிரிச்சு தான் பேசுவேன். யார்கிட்டயும் ஈகோ நான் காமிச்சதே கிடையாது. அதனால நீங்கள் ஈகோன்னு சொல்கிறது எனக்கு புரியல. சூப்பர். ஈகோன்னா ஃபஸ்ட்டு நீ என்ன நினைக்கிற? நான் தான்றது தான் ஈகோ. நான் தான்றதா ஈகோன்ற, அது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ. அதாவது இப்போ நீ என்ன சொல்கிற, தப்பு என் மேலே இல்லை, நான் ரைட்டு, அவங்க தான் தப்பு, அந்த கமெண்ட் போட்டவன் தான் தப்புன்ற. தப்பு என் மேலே இல்லை, கமெண்ட் போட்டவன் தான் தப்புன்றேன்னா அப்போ நீ இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுற, நான் ரைட்டாக தான் இருக்கேன்ற. எப்போ நம்ம இன்னொருத்தரை தப்பு நாம தான் கரெக்டுன்னு சொல்கிறோமோ அதுக்கு பேர் தான் ஈகோ. ஸோ நீ ரைட்டு நீ நினச்சதுனால ஒரு நாள் ஃபுல்லாக உனக்குள்ளேயே நீ சண்டை போட்டுட்ருக்க, உனக்குள்ளேயே நீ கஷ்டப்பட்டுட்ருக்க. அது வந்து உன் எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ஈகோ. ஸோ இந்த ஈகோவை விடணும் அப்படின்னா நாம் ரைட்டுன்னு நினைக்கக்கூடாது, நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சோம்னாலே நாம் வந்து இந்த ஈகோக்கிட்டே நம்ம போக மாட்டோம். நாம் போய் ஒருத்தர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஸோ பேசிடலாம். ஸோ ஈகோ இஸ் அவர் எனிமி, கம்யூனிகேஷன் இஸ் அவர் ஃப்ரெண்ட். புரியுதா? நீ போய் பேசுனா பிரச்சனை உன் சைடா இல்லை அவங்க சைடா இல்லை 2 பேர் சைடு இல்லைன்னே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சது என்ன? இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் ஹர். கரெக்டா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ லைஃப்பில் முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ரைட்டாக இருக்கணுமா இல்லை நீ ஹாப்பியாக இருக்கணுமா? ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நீ ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வெயிட். ஓகே, இப்போ நம்ம ரைட்னா என்ன? உன்னை பற்றி தானே. ஸோ இப்போ ஐ ஆம் ரைட்னா என்ன? மீ. ஓகேவா? இப்போ இந்த மீ அப்படியே தலைகீழ பார்த்தா என்ன தெரியுது உனக்கு? வி. கரெக்டா? ஸோ ஈகோன்னா என்னன்னு புரியுதா? நான் ரைட்டு, நான் ஏன் அவங்ககிட்ட போய் பேசணும்? அப்போ நீ என்ன சொல்கிறன்னா, இட்ஸ் மீ, ஐ ஆம் ரைட், அவங்க தான் தப்பு
தே ஆர் ராங். நான் ஹாப்பியாக இருக்கணும்னா வீணு நம்ம நினச்சிட்டோம்னாலே நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட பேசுவோம். ஸோ அந்த கான்வர்சேஷன் தான் நமக்கு ஃப்ரெண்டு. வீன்றது வந்து இட்ஸ் எனிமி மாதிரி. தனியாக இருக்குன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். இதுதான் பாயிண்ட்டு. காயினோட ஒரு சைடு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. காயினோட இன்னொரு சைடு, அதாவது இட்ஸ் அபவுட் மீனா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, இதுக்கு காயின் இல்லை, இதுக்கு வேறு விஷயம் தேவை. வெயிட், என்னது இது? 500 வேணுமா? வேணும். எதுக்கு வேணும்? இல்லை, நான் லிப்ஸ்டிக் வாங்கலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன்ல. சூப்பர். ஓகேவா? ஸோ உனக்கு 500 ரூபா லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு வேணும். இப்போ வேணுமா? வேணும். வேணுமா? வேணும். இப்போ வேணுமா? வேணும். நான் காரி துப்பிட்டேன். இப்போ உனக்கு இந்த 500 ரூபா வேணுமா? வேணும். சரி, ஓகே. சரி, அந்த 500 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லை. அதை கசக்கிட்டோம், அதில் வந்து துப்பிட்டோம். இப்போ அது 500 ரூபா தானே? ஏன் இப்போ உனக்கு அது வேணும்? ஆனால் என்கிட்ட இப்போ 10 ரூபா தானே இருக்குது. ஆனால் இப்போ 500 ரூபா. இது நான் இங்கேருந்து இங்கே வரத்துக்கே 150 ரூபா ரேப்பிடோ ஆகுது. ப்ளஸ் நான் லிப்ஸ்டிக் வேறு வாங்கணும், அதுக்கே 300 ரூபா ஆகும். கரெக்டாக நீங்கள் 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. அப்போது கரெக்டாக எனக்கு 500 ரூபா 10 ரூபா இல்லைன்னா இப்போ 500 ரூபா இருக்குல்ல. சூப்பர். ஸோ அப்போ என்ன சொல்கிற, 500 ரூபா கசக்கி கொடுத்தாலும் சரி, காரி துப்பி கொடுத்தாலும் சரி, 500 ரூபாய்க்கு வேல்யூ இருக்குன்ற அதானே? ஆமாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் ஆரம்பிக்கும் போது? அண்ணா இந்த வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னு. எனக்கு மூடு சரியில்லைன்னு. ஏன்னா எவனோ ஒருத்த வந்து கமெண்ட் போட்டான், என் டாபிக் வந்து போரிங்காக இருக்குது, நான் ரொம்ப லீனாக இருக்கேன், எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு, அப்படி இப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அதுக்கு அர்த்தம் என்ன? எவனோ சொன்னதை வச்சுட்டு உனக்கு வேல்யூ இல்லை நீயே நினச்சிக்கிட்ட. கரெக்டா? இந்த பணத்தை கசக்குனாலும் சரி, காரி துப்புனாலும் சரி, இது வேல்யூ மாறிச்சா? இல்லை. இதே மாதிரி தான் உன் லைஃபு. யார் வந்து உன்னை என்ன சொன்னாலும் சரி, யார் வந்து உன்னை கசக்கி தூக்கி போட்டாலும் சரி, யார் உன்னை வார்த்தையால் துப்பி அசிங்கப்படுத்தினாலும் சரி, உன் வேல்யூ மாறாது. உன் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அப்புறம் நீ ஏன் வருத்தப்படணும்? புரியுதா? இவ்வளோதான் விஷயம். ஸோ இட்ஸ் அபவுட் மீனாலும் உன் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இன்கேஸ் நீ ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருக்கலாம், ஒரு விஷயம் பொய்யா இருக்கலாம், அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். உன்னை பற்றி தெரியாமல் இருக்கும் போது நீ அவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீ இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் நீ வந்து ஒரு விஷயம் வந்து இல்லை, அவங்க சொன்னது கரெக்டு, நான் லீனாக தான் இருக்கேன், நான் வந்து குண்டு ஆகணும் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் போடணும்னு நினச்சின்னா பண்ணலாம். இல்லை, சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து குண்டாக இருப்பாங்க, ஓகேவா? அவங்கள போய் ஒல்லி ஆகும்னா அவங்களால ஆக முடியாமல் கூட இருக்கலாம். அவங்க ஜெனட்டிக்ஸாக அவங்க குண்டாக கூட இருக்கலாம். அது வந்து பாடி ஷேமிங். எவனோ ஒருத்தன் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ அவனை பார்த்து கூட தான் நான் பேசுகிறேன், நீ வந்து ஃபேக் ஐடியிலேருந்து பேசுகிற, எனக்கு தைரியமாக கேமரா முன்னாடி பேச முடியுது, உனக்கு பேசுறது வக்கு கூட இல்லை அப்படின்னு நாம் அவனை கூட கேட்கலாம். அது விஷயம் இல்லை. புரியுதா உனக்கு? ஸோ ஒரு விஷயத்த நாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அபவுட் மீனா அக்செப்ட் பண்ண முடிஞ்சால் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இட்ஸ் நாட் அபவுட் மீனா இக்னோர் பண்ணிவிடு, அவ்வளோதானே? இஃப் இட் இஸ் அபவுட் யூ, அக்செப்ட் அண்ட் இம்ப்ரூவ். இஃப் இட் இஸ் நாட் அபவுட் யூ, இக்னோர். அவ்வளோதான். பர்சனலாகவே எடுத்துக்கல. ஸோ லைஃப் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கும். அவ்வளோதானே? ஸோ இப்போது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திருப்பி சொல்கிறேன், இட்ஸ் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் மீ. இட்ஸ் அபவுட் மீனா ஓகேவா, அது உண்மையாக இருந்தால் அக்செப்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணு, அது உண்மையாக இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடு. அதே மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் மீனாலும் நம்ம இக்னோர் பண்ணலாம், பட் அது இன்னொரு பர்சன் போது நம்ம இக்னோர் பண்ணலாம். இப்போ அது வந்து நம்ம ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலியோ இல்லை ஒரு க்ளோஸ் பர்சனோ, அந்த இடத்துல வி அப்படின்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் கேளு, என்ன பிரச்சனைன்னு பேசுனா அவங்களோட பாசிட்டிவ் இன்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்பயுமே இன்னொருத்தங்க நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது, எதுவாக வேணால் இருக்கலாம்.
ஸோ பேசுனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நீ அதை வீயா நினச்சிக்கிட்டீங்கன்னா உன்னால் பேச முடியும். மீனாக தான் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேச முடியாது. வீண் எப்போ நம்ம நினைக்கிறோமோ நம்ம யார்கிட்ட வேணால் பேசலாம். இவ்வளோதான் விஷயம். சரி, ஃபஸ்ட்டு கேமராலாம் ஆஃப் பண்ண சொன்னேன். இதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாக்கே வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் உன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குவிட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா வேணான்னு தூக்கி போட்டு போறியா, இல்லை இதை இக்னோர் பண்ணிவிட்டு நீ வந்து பர்சனலாக எடுத்துக்காமல் ஹாப்பியாக நெக்ஸ்ட் வீடியோ பண்ண போறியா? அதாவது இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி இட்ஸ் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் மீ. அடுத்து நான் ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை நான் ரைட்டாக இருக்கணுமா? ஹாப்பியாக இருக்கணும்னா எந்த விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்கூடாது அப்படின்னு எனக்கு புரியுது. இப்போ இதனால இதுக்கு அடுத்து எந்த கமெண்ட் வந்தாலும் என்ன நெகட்டிவாக யார் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறது விட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவாக சொன்னாலும் அதை தட்டி விட்டு நான் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபான மாதிரி இருக்குது, ஒரு ஹீலிங்காக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்த பர்சனலாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். தேங்க்யூ.